வணக்கம், நான் பாக்கியலட்சுமி எல்ஐசில இன்சூரன்ஸ் அட்வைசரா இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, எல்ஐசில அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய ஒரு பிளான் தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க லோ பிரீமியம் தான் பே பண்ணுவீங்க. ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கக்கூடிய பிளான் தாங்க. என்ன பிளான் பாக்குறீங்களா? அட நம்ம எல்ஐசில உள்ள ஜீவன் லேப் பிளான் தான், பிளான் நம்பர் 736ங்க. ஏன்னா இந்த பாலிசிக்குள்ள நீங்க 8 இயர்ஸ்ல இருந்து 59 இயர்ஸ்க்குள்ள நீங்க இந்த பாலிசிக்குள்ள வரலாம். உங்களுக்கு சம்மர்ஷூட வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 lakhs, மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டடுங்க. ஏன்னா இந்த பிளான் வந்து பாத்தீங்கன்னா மற்ற பிளான் மாதிரி கிடையாது. ஏன்னா மற்ற பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன டேர்ம் எடுக்கிறீங்களோ அந்த ஃபுல் டேர்ம் வந்து பணம் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன டேர்ம் எடுக்கிறீங்களோ அதை விட குறைவா தான் பே பண்ணுவீங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிக்சடா 3 டேர்ம் வச்சிருக்காங்க. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா 25 இயர்ஸ் பாலிசி எடுக்கிறாங்கன்னா 16 வருஷம் பணம் கட்டினா போதுங்க. இதை நம்ம சில எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு 25 இயர்ஸ் உள்ள பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிசி எடுக்கிறாருன்னா அவர் ஒரு மினிமம் சம்மர்ஷூல ஒரு 10 லட்ச ரூபாய் பாலிசி எடுக்கிறாருன்னு நம்ம எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். அவர் இந்த 25 இயர்ஸ் பாலிசி 16 வருஷம் பணம் கட்டுற மாதிரி டேர்ம் எடுத்திருக்காரு. அவர் இயர்லி ப்ரீமியம் எவ்வளோ பே பண்ணுவார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,197 வந்து இயர்லி ப்ரீமியமாக பே பண்ணுவார். இதை வந்து ஒரு ஆஃப் இயர்லினா 24,363 வந்து ஆஃப் இயர்லியே பே பண்ணுவார். இதே ஒரு குவார்டர்லி ப்ரீமியம்னா கிட்டத்தட்ட ஒரு 12,813 பே பண்ணுவார். இதே மந்த்லி ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4,271 வந்து பே பண்ணுவார். இந்த 4 மோடில் அவர் எந்த மோடு செலக்ட் பண்ணி பாலிசி கமெண்ட்ஸ்மெண்ட் பண்ணுறாரோ பாலிசி நம்பர் ஆகிடும். பாலிசி நம்பர் ஆனதுக்கப்புறம் அவருக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குன்றது அதையே சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாங்க. இப்போ நம்ம பாலிசிதாரோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 25, 10 lakhs பாலிசி எடுத்திருக்காரு. 25 இயர்ஸ் பாலிசி டேர்ம்னா 16 வருஷம் பணம் கட்டுற மாதிரி எடுத்திருக்காரு. அவரோட அந்த 17வது வருஷத்துலேருந்து 25வது வருஷம் வரைக்கும் அவர் பாலிசி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. 16 வருஷம் பணம் கட்டினா போதுங்க. அந்த 9 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடே பீரியட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ அவரோட மெச்சூரிட்டி முடிவில் அவருக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் சம்மர்ஷூட் 10 லட்சம் கொடுப்பாங்க. அது இல்லாமல் அவரோட போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11,75,000 கொடுப்பாங்க. ஃபைனல் போனஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபைனல் அடிஷனல் போனஸ்ன்னு சொல்லுவாங்க, எஃப்ஏபின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,50,000. அப்போ ஆக மொத்தம் 26,25,000 வந்து பார்த்தீங்கன்னா அவர் மெச்சூரிட்டி ரிட்டர்னாக வாங்குவார். ஓகேங்களா? இதிலே பார்த்தீங்கன்னா அவர் அந்த 16 வருஷத்துக்கு ப்ரீமியம் எவ்வளோ கட்டியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா 7,86,937 ரூபாய். இதை தான் வந்து ப்ரீமியமாக பே பண்ணியிருப்பார். ஆனால் அவருடைய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26,25,000. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு உள்ள அமௌண்ட்டை வந்து ஒரு மெச்சூரிட்டி ரிட்டர்னாக வாங்குறாரு. இதை நம்ம இன்னும் ஒரு எக்ஸாம்பிளோடு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாலிசி கட்டிகிட்டே இருக்காரு. ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக நார்மலாக இறந்துட்டாருன்னா அவரோட நாமினிக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் சம்மர்ஷூட் 10 லட்சம் கொடுப்பாங்க. அது இல்லாமல் அவர் அது வரைக்கும் அவர் கட்டியிருக்க ப்ரீமியத்துக்கு ஒரு போனஸ் ரெண்டுமே சேர்த்து நாமினிக்கு உடனடியே கொடுத்துருவாங்க. பாலிசியும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாலிசி கட்டிகிட்டே வராரு. அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அப்போ அவரோட நாமினிக்கு என்ன கிடைக்கும்? அவங்க நாமினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சம்மர்ஷூட் அமௌண்ட் 10 லட்சம் ப்ளஸ் 10 லட்சம் 20 லட்சம் ப்ளஸ் அது வரைக்கும் அவர் கட்டியிருக்க ப்ரீமியம் ப்ளஸ் போனஸ் அதையும் சேர்த்து அவங்க நாமினிக்கு கொடுத்து பாலிசி செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. இதே ஆப்ஷன் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாலிசி கட்டிகிட்டே வராரு. அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஆக்சிடென்ட்டில் அவர் பர்மனன்ட் டிசபிலிட்டி ஆகிட்டார். பர்மனன்ட் டிசபிலிட்டி ஆகும்போது அவருடைய வேலையை அவரால் செய்ய முடியல, கை கால் முடக்கமாக இருக்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் எல்ஐசி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சம்மர்ஷூட் அமௌண்ட் 10 லட்சத்தை என்ன பண்ணுவாங்கன்னா 120ஆல் டிவைட் பண்ணுவாங்க. 120ஆல் டிவைட் பண்ணி 120 மாதத்துக்கு அந்த 10 லட்சத்தை மாதம் 8,333 ரூபாய் ஊக்கத்தொகையை எல்ஐசி கொடுத்துட்டே வருவாங்க. அந்த பாலிசி முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர்ஷூட் அமௌண்ட் அந்த 10 லட்சமும் ப்ளஸ் போனஸும் ஃபைனல் அடிஷனல் போனஸும் சேர்த்து கொடுத்து பாலிசியை செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த பாலிசியில் இன்னும் நிறைய ரைடர் பெனிஃபிட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிடபிள்யூபின்னு சொல்லுவாங்க, ப்ரீமியம் வைவர் பெனிஃபிட். இது வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசு உள்ள மைனருக்கான பெனிஃபிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேரண்ட் வந்து அவங்க குழந்தை பேரில் அந்த பாலிசி எடுத்திருக்காங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக அந்த பேரண்ட் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாலிசி கட்டிகிட்டே இருக்காரு. அப்போ அன்எக்ஸ்பெக்டடாக இறந்துட்டாங்கன்னா அதுக்கு அடுத்த வரக்கூடிய அந்த ப்ரீமியம் வந்து அந்த குழந்தை கட்ட வேண்டிய அவசியமே இல்லைங்க. அதுக்கு அடுத்து அந்த குழந்தைக்கு அந்த மெச்சூரிட்டி முடிவில் என்னென்ன அமௌண்ட் கிடைக்கணுமோ அது எந்த ஒரு டிடக்ஷனும் இல்லாமல் எந்த ஒரு பிடித்தமும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு போய் சேருங்க. இது இல்லாமல் இந்த பாலிசியில் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது.
இப்போ நீங்கள் பாலிசி எடுத்து ஒரு வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதோ ஒரு நிதி தேவை ஏற்படுது, இல்லை பண நெருக்கடி ஏற்படுதுன்னா நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பேன் கார்டு, உங்களுடைய எல்ஐசி பாண்டு, உங்களுடைய கேன்சல் செக்லீஃப் ஆர் பேங்க் பாஸ்புக்கு அந்த எல்ஐசி ஃபார்மில் சைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்ஐசி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை டெபாசிட் பண்ணிடுவாங்க, லோன் அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. இந்த லோன் அமௌண்ட்டுக்கு எந்த ஒரு சிபிலும் செக் பண்ண மாட்டாங்க, வீட்டுக்கு வெரிஃபிகேஷன் கிடையாது, ஆஃபீஸ் வெரிஃபிகேஷன் கிடையாது, பே ஸ்லிப் சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, கம்பெனியோட அப்பாயின்மெண்ட் லெட்ரு, இந்த மாதிரி எந்த ஒரு ப்ரொசீஜரும் கிடையாதுங்க. உங்களுக்கு மாதம் இஎம்ஐ கட்ட வேண்டிய தொந்தரவும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு எல்ஐசி பாலிசியில் உங்களோட இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கட்டினா போதும். அதுவும் அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு உங்களால் கட்ட முடிஞ்சால் பிரின்சிபல் அமௌண்ட் கட்டுங்க. கட்ட முடியலையா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் மட்டும் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கட்டுங்க. கம்பல்சரி இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டுறதை பாருங்கள். ஏன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டாமல் விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காம்பவுண்டிங்கில் போகும். அதை மட்டும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். ரெண்டாவது, உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் உங்கள் கையில் எப்போல்லாம் பணம் இருக்கோ டெய்லி கட்டலாம், வாரம் கட்டலாம், மாதம் கட்டலாம், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கட்டி அந்த லோனை க்ளோஸ் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷனும் இந்த எல்ஐசி பாலிசி லோனில் உங்களுக்கு இருக்குது. இந்த பாலிசியில் உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. பாலிசிதாரர் விருப்பப்பட்டார்னா அவர் அந்த அவருடைய மெச்சூரிட்டி தொகையை செட்டில்மெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அவர் 5 இயர்ஸோ இல்லை 10 இயர்ஸோ இல்லை 15 இயர்ஸோ ப்ராப்பர் இன்ட்ரெஸ்ட்டோடு அவர் வாங்கிக்கலாம். இந்த பாலிசியில் உங்களுக்கு பெய்ட் அப் வசதியும் இருக்குது. இப்போ பாலிசி கட்டிகிட்டே வரீங்க, அன்எக்ஸ்பயர், அதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களால் பணம் கட்ட முடியலைன்னா நீங்கள் ஒரு 3 இயர்ஸ் இல்லை 4 இயர்ஸ் பாலிசி கட்டியிருக்கீங்கன்னா உங்கள் பாலிசி நீங்கள் அது வரைக்கும் கட்டியிருக்க ப்ரீமியம் எதுக்கு போனஸோடு சேர்த்து வாங்கிக்கலாங்க. இந்த வசதி இந்த பாலிசியில் இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, இந்த பாலிசியில் ரிவைவல் வசதியும் இருக்குது. நீங்கள் பாலிசி எடுத்து கட்டிகிட்டே வரீங்க, ஒரு